இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல் துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஓர் உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதித்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான், ஆர்ஜே மது. விரிவரைந்த காதல் ஓவியம். இந்த கதையை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், காஞ்சனா செந்தில் நாவல்ஸ் யூடியூப் சேனலில் அடுத்து நீங்கள் கேட்கப் போகும் கதை விதிவரைந்த காதல் ஓவியம். மனதின் மென் உணர்வுகளின் குரலாக இக்கதையை வாசிக்கப் போகும் நான், உங்கள் ஆர்ஜே மது. விதிவரைந்த காதல் ஓவியம். இக்கதை காஞ்சனா செந்தில் யூடியூப் சேனலுக்காக எழுதப்பட்ட கதை. இதோ உங்களுக்காக கதையிலிருந்து சில துளிகள் கேட்கலாமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் ருத்ரன், தம்பி கைலாஷ் இருவரும் பெற்றோர்களின் விருப்பத்திற்காக ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கையை திருமணம் செய்யும் சூழ்நிலை வருகிறது. ருத்ரன் அவர்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக திருமணத்திற்கு சம்மதம் சொல்லாதவன் தன் தந்தையின் வற்புறுத்தலால் கடமையே என்று அந்த கிராமத்திற்கு செல்கிறான். ருத்ரன் செய்த காரியத்தால் இரு குடும்பத்திலும் பல குழப்பங்கள் வருகின்றன. பெண்களை பெற்றவர்கள் இந்த திருமணம் நடந்தாக வேண்டுமா என்ற மனநிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அதையும் மீறி அவர்கள் திருமணம் நடக்குமா? பார்க்கலாம். காதல் 10. அக்கா தங்கை இருவரும் கொஞ்சி குழாவ பெற்றோர்கள் மனநிறைவு அடைந்தனர். ருத்ரன் கைலாஷ் இருவரும் தன் காதலிகளை சுவாரஸ்யமாக ரசித்து பார்த்தனர். சரி, திருவிழா முடிஞ்சதும் நாம நிச்சயதார்த்த தேதியை குறிச்சிக்கலாம் என்றார் ஈஸ்வரன். ஹே, ஜாலி ஜாலி. குழலி, அப்பா சொன்னதை கேட்டியா? இன்னும் கொஞ்ச நாள்ல நீ என் கூட இருக்க போறடி. நமக்கு கல்யாணம் ஆக போகுது. அச்சோ, எனக்கு அதை நினைச்சாலே சந்தோஷமா இருக்குடி என்று அவளை அணைக்க வந்தான் ருத்ரன். ஐயோ, என்ன பண்றீங்க நீங்க? முதல்ல தள்ளி போங்க. நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பெரியவங்க இருக்காங்கன்னு கொஞ்சமாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா என்று சங்கடத்துடன் கூறினாள் குழலி. நான் என்னடி பண்ணேன்? அடப்பொடி, எதுக்கு எடுத்தாலும் கிளவி மாதிரி வியாக்கியானம் பேசிட்டு ருத்ரன். ருத்ரன், என்ன பழக்கம் இது? உனக்கு அவளை பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுதான், புரியுதா என்று தன் மகனை அதட்டினார் பார்வதி. என்னம்மா இப்ப? நான் அப்படி என்னதான் பண்ணிட்டேன்? எதுக்காக நீங்களும் அவளை மாதிரி ஓவரா ரியாக்ட் பண்றீங்க? நீ என்ன பண்ண? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. என் மானத்தை வாங்காதடா. சரி சரி என்று வேகமாக மாடி ஏறினான். அடடா, இவருக்கு இதே வேலையா போச்சு. அந்த மாடியில் அப்படி என்னதான் வச்சிருக்காரோ தெரியல இந்த மனுஷன். மதி, அவன் கோபம் கொஞ்ச நேரம்தான். குழலி, சாரிம்மா, அவன் அப்படித்தான். உனக்கு போக போக பழகிடும். அவனும் புரிஞ்சுப்பான், சரியா? குழலியை சமாதானம் செய்யும் விதமாக பேசினான் கைலாஷ். கண்களில் கண்ணீருடன் நின்றாள் குழலி. குழலி, இப்போ எதுக்கு அலற? அவர் செய்கிறது கிறுக்குத்தனமா இருந்தாலும் உனக்கு அவரை பிடிச்சிருக்குதானே? கைலாஷ் சொல்ற மாதிரி போக போக சரியா போகும் குழலி, வான்மதி கூறினாள். குழலி யாருக்கும் பதில் பேசாமல் அழுது கொண்டே உள்ளே சென்றாள். அத்தை, கைலாஷை எவ்வளோ சமத்தா வளர்த்துருக்கீங்க. உங்கள் பெரிய பையன் ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாரோ தெரியல போங்க. மதி, அவன் எப்பவுமே அப்படித்தான். ஆனால் ரொம்ப பாசக்காரன். அன்பு, கோபம் இரண்டையுமே வெளிப்படையாக காமிச்சிடுவான். அது சில பேருக்கு தவறா தெரியும் என்று பொறுமையாக வான்மதிக்கு புரிய வைத்தார் பார்வதி. மதி, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? குழலியை சமாதானம் செய்ப்போம். அம்மா, தப்பு செஞ்சது ருத்ரன். நான் ஏன் சமாதானம் செய்யணும்? உனக்கு அறிவு இருக்கா? அவங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்குள்ள பார்த்து சரி பண்ணிக்குவாங்க. இப்போ நாம தான் அவளை பார்க்கணும். கூட கூட வாய் பேசாமல் சொன்னதை செய்ப்போம். அது சரி, என்னமோ சொல்றீங்க போங்க. மதி, அத்தை சொல்றது சரிதான், நானும் வரேன் வா என்று கைலாஷ் அவளை அழைத்து சென்றான். இருவரும் உள்ளே செல்ல அங்கே அழுது கொண்டிருந்தாள் குழலி. ஏண்டி, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? அவர் குணமே அப்படித்தானு தெரிஞ்சு போச்சு. உனக்கு அந்த பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும்னு சொல்கிற.
அப்போ எல்லாத்தையும் அனுபவிச்சு தானே ஆகணும் ராசாத்தி. மதி சமாதானம் செய்ய சொன்னா இப்படித்தான் பேசுவியா? நான் என்ன தப்பா பேசிட்டேன்? போங்க நீங்க. சரி சரி, நானே பேசுறேன், நீ விடுமா என்ற கைலாஷின் அனுசரணையான பேச்சை கேட்ட குழலி ருத்ரனின் செயல்களை நினைத்து இருவருக்கும் உள்ள வித்தியாசத்தை எடை போட ஆரம்பித்தவளுக்கு மனதில் சங்கடம்தான் மிஞ்சியது. கைலாஷ் அவளின் தலையை வருடியவன், குழலி இங்க பாருடா, நான் மதிய கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்போ இவ தங்கச்சி, நீ எனக்கும் தங்கச்சி தானே. உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். எங்க அண்ணன் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி கெட்டவன் கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன். அவன் அன்பை வெளிப்படுத்துற விதம் உனக்கு கஷ்டமா இருந்தா அவனுக்கு சொல்லி புரியவை. எனக்கு புரியுது மாமா, ஆனாலும் அவர் ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாரு. அவர் அன்பை வெளிப்படுத்துற விதம் சரியில்லை மாமா. பெரியவங்க அத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எதிரில் அப்படி நடந்துக்கலாமா? கல்யாணமே நடந்திருந்தாலும் அப்படி நடந்துக்குவது என்னைய பொறுத்த வரைக்கும் தவறு மாமா. ஹக் பண்ணுறது கூட 4 சுவத்துக்குள்ளார முடியணும்னு நினைக்கிறவன் நான். அவர் இப்படியெல்லாம் நடந்துக்கிறதுனால தான் எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னே தோணுது மாமா. நான் இப்போவும் அக்காவுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்கிறேன். என்னம்மா இது, உனக்கு அவனை பிடிச்சிருந்தா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா விடு. இங்கே பாரு குழலி, நீ இப்போ குழப்பத்தில் இருக்க. உனக்கும் அவரை பிடிச்சிருக்கு, அதனால தான் நீ அவர் எவ்வளவு பண்ணாலும் பொறுத்து போகிற. எனக்காக கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல தேவையில்லை. இன்னும் ஒரு நாள் டைம் எடுத்துக்கோ. உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ என்று தீர்க்கமாக அவளை பார்த்து கூறினாள் வான்மதி. ஆமாம் குழலி, உன் அக்கா சொல்கிறது சரிதான். யோசிச்சு முடிவெடு, சரியா? தன் அக்கா தன் மனதில் உள்ளதை சரியாக கூறியதை பார்த்து ஆச்சரியமடைந்தாலும் அதை முகத்தில் கொண்டு வராதவளாக, நான் யோசிக்க இதில் ஒன்றும் இல்லை மாமா. அவரை என்கிட்ட அப்படி நடந்துக்க வேணான்னு சொல்லுங்க, எனக்கு சங்கடமா இருக்கு மாமா என்று மீண்டும் கலங்கியவளை அணைத்து கொண்டாள் வான்மதி. அழாதடி, எனக்கு அவர் அப்படி நடந்து கொள்வது ஒரு மாதிரி இருக்கக்கா. ப்ளீஸ் அவர்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைங்க. சரி சரி, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றவள் அவளின் கண்ணீரை துடைத்து விட்டாள். சரிம்மா, நீ உன் மனசில் உள்ளதை சொல்லிட்ட. நான் அண்ணாவிடம் சொல்கிறேன். இனி அவன் அப்படி நடந்துக்க மாட்டான், கவலைப்படாத. சரிங்க மாமா. சரிடி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இருவரும் வெளியே வந்தனர். கைலாஷ், ப்ளீஸ் உங்கள் அண்ணனுக்கு சொல்லி புரிய வைங்க. குழலி இப்படி அலறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று மதி கலங்கினாள். என்னடா, அவளை அழ வேண்டாம்னு சொல்லிட்டு நீ அலற? நான் அந்த அறிவு கெட்டவன்கிட்ட சொல்கிறேன், கவலைப்படாத. நீ போய் பெரியவங்களை சமாதானம் செய். நான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். தன் அண்ணனை தேடி சென்றான் கைலாஷ். மாடியில் குட்டி போட்ட பூனை போல குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தான் ருத்ரன். எல்லாரையும் கதி கலங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உடன்பிறப்பே என்ற தன் தம்பியை திரும்பி பார்த்தவன், டேய், நான் பயங்கர கோபத்தில் இருக்கேன், போயிடு என்றான். நீ செய்த வேலைக்கு மற்றவங்க தான் உன் மேலே கோபப்படணும். உனக்கு ஏன் கோபம் வருது சொல்லு. என்னடா, நான் அப்படி என்ன பண்ணினேன்? அண்ணா, உனக்கு அறிவு இருக்கா? எது செஞ்சாலும் யோசிச்சு செய்ய மாட்டியா? குழலி என்ன சிட்டியில் வளர்ந்த பொண்ணா? சிட்டியில் பிறந்து வளர்ந்தவங்களே உன்னை மாதிரி நடந்துக்கிட்டா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீ கிராமத்து கலாச்சாரத்தில் வளர்ந்த பெண்ணிடம் இப்படி நடந்து கொண்டது தவறு அண்ணா. நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறவனா இருந்தாலும் மற்றவங்க எதிரில் நீ ஹக் பண்ணும்போது அவளுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். பாவம் அந்த பொண்ணு ரொம்ப அலறா, தெரியுமா? என்னடா சொல்கிற, அலறாளா? ஆமாம், அலறா. அவளோட அழுகைக்கு காரணம் நீ தான். கட்டிக்க போகிறவனே இப்படி அழ வைக்கிறியே, உனக்கு இது நியாயமா? வான்மதி உன் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கா. அடேய், அந்த ராட்சசியை பற்றி விடு. அவளை பற்றி எனக்கு என்ன கவலை? குழலி ரொம்ப அழுதாளாடா? ஆமாம், இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்றவனை தடுத்தவன், அண்ணா, எதுக்கு எடுத்தாலும் உனக்கு அவசரம்தானா? இப்போ நீ அவகிட்ட போகாத. அவ ஏற்கனவே பயத்திலையும் பதட்டத்திலையும் இருக்கா. அப்புறம் குழலி இன்னொரு விஷயம் சொன்னான். என்ன சொன்னா? சீக்கிரம் சொல்லுடா. நீ இப்படி நடந்துக்கிட்டா அவளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணாதுன்னு சொன்னான். என்னடா சொல்கிற? அப்படியே சொன்னா? அந்த பைத்தியக்காரி அவளை என்ன செய்கிறேன்னு பாரு. என்னை கல்யாணம் பண்ணிக்காம அவள் வேற யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாம்? அப்படி ஏதாவது முடிவு எடுக்கட்டும், அவளை கொன்னுடுவேன் பார்த்துக்கோ என்று காஷ் மூச்சென கத்தினான் ருத்ரன்.
அண்ணா, நீ திருந்தவே மாட்டியா? கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். எதையுமே புரிஞ்சுக்காம தாம் தூம்னு கத்தினா என்ன அர்த்தம்? பாவம் அந்த பொண்ணு. அவளை புரிஞ்சு நடந்துக்கோ. கல்யாணம் ஆன பிறகு அவள் உன் கூடவே தான் இருப்பாள். உன்னுடைய ஃபீலிங் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. கைலாஷ், மற்றவங்க தான் அப்படி பேசுகிறாங்க, நீயும் அப்படி பேசலாமா? நான் அவளை தப்பான அர்த்தத்தில் ஹக் பண்ணடா. கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு என்ற உரிமையில் மட்டும்தான் ஹக் பண்ணேன் என்று வருத்தத்துடன் கூறினான் மூத்தவன். நீ தப்பான அர்த்தத்தில் அவளை ஹக் பண்ணுறன்னு நாங்கள் சொல்ல வரலை. அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு பெற்றவங்க எதிரில் இப்படி நடந்து கொள்வது நல்லாவா இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். உனக்கு மற்றவங்க அட்வைஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அம்மா அப்பா உட்பட. ப்ளீஸ் அண்ணா, புரிஞ்சு நடந்துக்கோ. புரியுதுடா. நான் ஒரு முறை அவளை பார்த்துட்டு வரேன். அவள் இப்போ எங்கே இருக்கா? அவளோட அறையில் இருக்கா அண்ணா. வான்மதி கிட்ட சொல்லி அவளை எப்படியாவது இங்கே அழைச்சிட்டு வாடா ப்ளீஸ்டா. எனக்காக இதை செய்டா. நீ அவகிட்ட ஒழுங்காக நடந்துப்பியா? பாவம், அவள் புரிஞ்சுக்கோ. டேய், நீ ஏன் அவளை பற்றி இவ்வளோ யோசிக்கும் போது அவளை கட்டிக்க போகிற நான் யோசிக்க மாட்டேனா? நான் அவளோட மனசை புரிஞ்சு நடந்துக்குவேன். ப்ளீஸ்டா, ஹெல்ப் பண்ணுடா. சரி சரி, இங்கே இரு, நான் வரேன். மதிமா, இந்த ஒரே ஒரு சான்ஸ் அவனுக்கு கொடுக்கலாம். அவன் குழம்பி போயிருக்கான். குழலி கூட பேசினா கொஞ்சம் தெளிவடைவான் என்று மதியிடம் விஷயத்தை கூறினான். சரி சரி, உங்களுக்காக நான் அழைச்சிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி உங்கள் அண்ணனை பார்த்துட்டு வரலாம் வாங்க என்றாள். அச்சச்சோ, இப்போ இவ என்ன ஆடப்போறாளோ தெரியலையே என்று பயத்தில் இவனுக்கு வியர்க்க செய்தது. ஹலோ, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இஷ்டத்துக்கு அவளை பார்க்கணும்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் சரியில்லை, பார்த்துக்கோங்க. கல்யாணம் ஆன பிறகு உன்கிட்ட நான் ஏன் இது கேட்க போகிறேன் பைத்தியம் என்று அவளுக்கு மனதில் அர்ச்சனை செய்தவன். மதி, ப்ளீஸ்மா, கொஞ்ச நேரம் மட்டும் அவகிட்ட பேசிடுறேனே, அதுக்கப்புறம் நான் அவளை தொந்தரவு பண்ணவே மாட்டேன் என்றவனை இருவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். என்ன அப்படி பார்க்குறீங்க? என்னடா இவ்வளவு அமைதியாக பேசுகிறேன்னு பார்க்குறியா மதி? அதுவும் உன்கிட்ட அமைதியாக பேசுவது உனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். எனக்கு அவளை பார்க்கணும், புரிஞ்சுக்கோமா? சரி சரி, நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்கிறதால நான் ட்ரை பண்ணுறேன். ராட்சசியை சமாளிக்க முடியலை. தேங்க்ஸ்மா, பட் ஒன் கண்டிஷன். அச்சோ, பைத்தியக்காரி என்ன ஆரம்பிக்கிறாளே என்று எண்ணியவன், என்ன கண்டிஷன் சொல்லுமா? நீங்கள் 2 பேரும் பேசும்போது நாங்களும் உங்கள் கூட இருப்போம். என்ன சொல்கிற? அதெல்லாம் முடியாது. அப்போ நீங்கள் என் தங்கச்சி கூட பேச முடியாது. இங்கே பாரு, நான் பொறுமையாக பேசணும்னு நினைக்கிறேன். என்ன கோவப்படுத்தாத. உங்கள் கோபம் என்னை என்ன செய்யும்? சும்மா பில்டப் கொடுக்காம போங்க பாஸ். 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அண்ணா, உனக்கு விஷயத்தை அவகிட்ட சொல்லணும், அவ்வளோதானே. அதை தனியாக தான் பேசணும்னு அவசியம் இல்லை. மதி சொல்கிறத கேளு. 2 சில்வண்டுங்களும் சேர்ந்து ஓவராக ஆடுறீங்க. ஏதாவது பண்ணி தொலைங்க. அது அந்த பயம் இருக்கட்டும் என்றவள் கைலாஷை அழைத்து கொண்டு கீழே இறங்க பெரியவர்கள் பரபரப்பாக பேசி கொண்டிருந்தனர்.